அன்புள்ள மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்குது மின் சேமிப்பு கலன், பேட்ரிஸ். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா, ஈவன் டாய்ஸ்லேருந்து வாட்ச் எல்லாத்துலேயுமே நம்ம பேட்ரிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேட்ரிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்றியமையாத விஷயந்தான். போட்டித் தேர்வுலையும் பார்த்திங்கன்னா பேட்ரி சம்மந்தமான கேட்குற கொஷின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பேட்ரிஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஈஸியாக கொஷினை நம்ம கிளியர் பண்ணிடலாம். பேட்ரிஸ் பார்த்திங்கன்னா இதை ரெண்டு வகையாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் ப்ரைமரி பேட்ரிஸ், அனதர் ஒன் இஸ் செகண்டரி பேட்ரி. ப்ரைமரி பேட்ரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதில் இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, அது டெட் ஆகிடுச்சுன்னா நம்ம த்ரோ பண்ணிடுவோம். நம்ம வால் கிளாக்கில் யூஸ் பண்ணுற பேட்ரி, டாய்ஸில் யூஸ் பண்ணுற பேட்ரி, விஸ்ட் வாட்சில் யூஸ் பண்ணுற பேட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைமரி பேட்ரிஸ். ஒன்ஸ் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஓவர், தி பேட்ரி வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஆனால் செகண்டரி பேட்ரி பார்த்திங்கன்னா we can recharge the battery. திரும்ப பேட்டரியை நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். செல்ஃபோன் பேட்ரிஸ், வெஹிக்கிள்ஸில் இருக்க பேட்ரிஸ், ஈவன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற யூபிஎஸ் பேட்ரிஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் போயிட்டு திரும்ப நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைமரி அண்ட் செகண்டரி பேட்ரி. ப்ரைமரி பேட்ரி பார்த்திங்கன்னா லெக்லாஞ்ச் பேட்ரி அண்டு மெர்க்குரி பட்டன் பேட்ரி, இந்த ரெண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். செகண்டரி பேட்டரியில் நம்ம லெட் ஸ்டோரேஜ் பேட்ரி அண்டு lithium-ion பேட்ரி இதை பற்றி பார்ப்போம். இதை ரெண்டும் இல்லாமல் ஃபியூவல் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபியூவல் செல்ஸ்னால் அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரீசார்ஜ் பேட்டரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 60 kg 70 kg அந்த அளவுக்குலாம் வெயிட்டாக இருக்குது. அதெல்லாம் ஸ்பேஸ் வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, வி ஆர் யூஸிங் த ஃபியூவல் செல். ஃபியூவல் செல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதை வச்சே நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை வந்து பர்ன் பண்ணி அதில் கிடைக்கிற எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த செல்லை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி பேட்டரி பற்றி பார்ப்போம். ப்ரைமரி பேட்டரியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லெக்லாஞ்ச் பேட்டரி. ஒரு பேட்டரியை நம்ம கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியில் என்ன ஆனோடு யூஸ் பண்ணுறாங்க, என்ன கேத்தோடு யூஸ் பண்ணுறாங்க, வாட் இஸ் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், ஆனோடிக் ரியாக்ஷன் என்ன நடக்குது, கேத்தோடிக் ரியாக்ஷன் என்ன நடக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா நமக்கு ஓவரால் நெட் ரியாக்ஷன் என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த 6 விஷயம் தெரிஞ்சாலே அந்த பேட்டரி பற்றி நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லெக்லாஞ்ச் பேட்டரியில் பாருங்கள், நேர்மின் முனையாக நம்ம ஜிங்க் யூஸ் பண்ணுறோம் அண்ட் எதிர்மின் முனையாக கிராஃபைட் ரேடு யூஸ் பண்ணுறோம். கிராஃபைட் ரேட் இஸ் கனெக்டட் வித் த மேங்கனீஸ் ஆக்சைடு அண்ட் மின்பகுளி சொல்யூஷன். எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனாக அமோனியம் குளோரைடையும் ஜிங்க் குளோரைடையும் பேஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஆனோட், கேத்தோட் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், இது 3 தெரிஞ்சாலே போதும். அந்த பேட்டரியோட நேச்சர் என்ன நம்ம இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, எப்பொழுதுமே நேர்மின் முனை அதாவது ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். பாருங்கள், ஜிங்க் இஸ் கன்வெர்டட் இன்டு ஜிங்க் 2+ பை ரிலீஸிங் 2 எலக்ட்ரான்ஸ். ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ஆக மாதிரி 2 எலக்ட்ரானை கொடுக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேத்தோடில் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் ரியாக்ஷனில் பாருங்கள், அமோனியா மயான் இஸ் கன்வெர்டட் டு அமோனியா, NH4+ இஸ் கன்வெர்டட் இன்டு அமோனியா பை கெட்டிங் 2 எலக்ட்ரான்ஸ். அங்கே ரிலீஸ் ஆன 2 எலக்ட்ரான்ஸை கேத்தோட் வாங்கிட்டு ரெடியூஸ் ஆகும். இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்தமாக பேட்டரியில் டோட்டல் நெட் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ரியாக்ஷன் ஃபார் த லெக்லாஞ்ச் பேட்டரி. இந்த லெக்லாஞ்ச் பேட்டரி இப்படி தான் இருக்கும். இந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா இந்த சுற்றியில் இருக்கிறது தான் ஜிங்க் கண்டெய்னரையே நம்ம வந்து ஆனோடாக யூஸ் பண்ணுறோம். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ராடு இருக்கும். அதுக்குள்ளே எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வந்து பேஸ்ட் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. அதாவது அமோனியம் குளோரைட் அண்ட் ஜிங்க் குளோரைட் ரெண்டையும் வந்து பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி உள்ளார வச்சுருப்பாங்க. அது பேஸ்ட்டாக இருக்கிறதுனால லிக்விடாக லீக் ஆகாது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆனோட் கேத்தோட் ரியாக்ஷன் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வெளியே வர்றது குறைஞ்சிரும், அப்படியே பேட்டரி டெட் ஆயிரும். செகண்ட் பார்த்திங்கன்னா பாதரச பட்டன் மின்சேர்ப்பு கலன், அதாவது மெர்க்குரி பட்டன் பேட்டரி. இந்த மெர்க்குரி பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா விரிஸ்ட் வாட்சில் சின்ன பேட்டரியாக இருக்கும் பாருங்கள், அதான் மெர்க்குரி பட்டன் பேட்டரி. சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ், ரொம்ப சின்ன எலக்ட்ரானிக் டாய்ஸ் அதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மெர்க்குரி பட்டன் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ நான் ரீசார்ஜபிள் பேட்டரி, தட் இஸ் அ ப்ரைமரி பேட்டரி. இதில் பார்த்திங்கன்னா ஆனோட் இஸ் அ ஜிங்க் அமால்கம் வித் மெர்க்குரி. ஜிங்க் அமால்கம்னாலே எந்த மெட்டலோட மெர்க்குரியை நீங்கள் சேர்த்திங்கனாலும் தட் இஸ் கால் த அமால்கம். சோடியம் அமால்கம், ஜிங்க் அமால்கம் அப்படின்னா அது கூட மெர்க்குரியை சேர்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அண்டு கேத்தோட் இஸ் அ மெர்க்குரி ஆக்சைடு. ஆனோடில் எப்போதும் ஆக்சிடேஷன் நடக்கும். நீங்கள் ஆனோடுன்னு எழுதிட்டு ஜிங்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஜிங்க் இஸ் கன்வெர்டட் இன்டு ஜிங்க் 2+ பை ரிலீஸிங் 2 எலக்ட்ரான்ஸ். அந்த 2 எலக்ட்ரான்ஸை மெர்க்குரி ஆக்சைடு வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இட்ஸ் ரெடியூஸ்டு டு மெர்க்குரி ஆக்சைடு வந்து மெர்க்குரியாக மாறுது. எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் பாருங்கள்,
potassium hydroxide and zinc oxide is mixed as used as a electrolytic solution. Oxidation reaction occurs in anode. Anodeல என்ன நடக்குதுன்னு பாருங்க, zinc வந்து அந்த KOHல இருக்க ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணி இட்ஸ் கன்வெர்டட் இன்டு zinc oxide by releasing 2 electrons. Mercury oxide received 2 electrons, gained that 2 electrons converted into mercury. அப்போ சிம்பிளாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஜிங்க் மெர்க்குரியில் இருக்க ஆக்சிஜன் அப்படியே ஜிங்க்குக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். தட் மீன்ஸ் ஜிங்க் வந்து 2+ மாறி இருக்கு, மெர்க்குரி 2+ மெர்க்குரியாக மாறி இருக்கு. தட்ஸ் ஆல். இதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் மெர்க்குரி பட்டன் செல். மெர்க்குரி பட்டன் செல்லை நீங்கள் உள்ளார கட் பண்ணிங்கன்னா நிறையா லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேயர்ஸுக்கு இடையில் ஆனோடு, கேத்தோடு, எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சு மேலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் கேஸ் வரது கூட அடியில் வந்து ஒரு ஹோல் வச்சுருப்பாங்க, விச் இஸ் ரெடியூஸ் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். உள்ளார ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆனால் பை ப்ராடக்ட் லிபரேட் ஆனால் அதுக்கெலாம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வாயு வெளிவரும் சிறு துவாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி பேட்ரி. செகண்டரி பேட்ரி தான் இப்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் அ ரீசார்ஜபிள் பேட்ரி. ஒன்ஸ் ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எகெயின் நம்ம சார்ஜ் பண்ணி அந்த ரியாக்ஷனை ரிவர்ஸில் போக வைக்கலாம். தட் இஸ் கால் த ரீசார்ஜபிள் பேட்ரி, செகண்டரி பேட்ரி. அப்போ செகண்டரி பேட்டரியில் ஒரு இம்பார்ட்டண்டான பேட்ரி தான் லெட் ஸ்டோரேஜ் பேட்ரி. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற யூபிஎஸ் பேட்டரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லெட் ஸ்டோரேஜ் பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். தூக்கணும்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் பாருங்கள், அதான் லெட் ஸ்டோரேஜ் பேட்ரி. அதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு 2 வோல்டேஜ் 6 வோல்டேஜ் அது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டெவலப் ஆகும். இதில் நேர்மின் முனையா, அதாவது ஆனோடா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் இருக்குது, எதிர்மின் முனையாக லெட் ஆக்சைடு இருக்குது. எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 38% ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். பட் இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா லெட் இஸ் கன்வெர்டட் இன்டு லெட் 2+. அதே மாதிரியே கேத்தோட்லேயும் லெட் ஆக்சைடு ஆல்சோ கன்வெர்டட் இன்டு லெட் 2+. லெட்டும் வந்து லெட் 2+ஆக மாறுது. ஆனோடில் இருக்க ப்ராடக்ட்டும் கேத்தோடில் இருக்க ப்ராடக்ட்டும் ஒன்று தான். அதனால தான் நம்ம லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா நம்ம நேர்மின் முனையில் லெட் 2+ஆக மாறுது. லெட் பார்த்தீங்கன்னா லெட் 2+ஆக மாறுது. நேர்மின் முனையோட ப்ராடக்ட் என்னன்னா லெட் 2+. அதே மாதிரி கேத்தோடு எதிர்மின் முனையிலையும் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லெட் 2+. இது மாதிரி இந்த பேட்டரியில் மட்டும்தான் இருக்கும். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் ஆனோடில் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் 2+. கேத்தோடில் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லெட் 2+. That is why we are not using salt bridge in the lead storage battery. இதில் lead storage batteryல நம்ம salt bridge யூஸ் பண்ணுறதில்ல. அப்போது ஓவரால் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா if you add the anode cathode reaction ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரியாக்ஷன் கிடைக்கும். இதுதான் நமக்கு ஓவரால் ரியாக்ஷன். lead is react with lead oxide, it will produce lead 2+. that means lead sulfate நமக்கு கிடைக்குது. இப்போ இது ரீசார்ஜபிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் எல்லாம் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணும்பொழுது அந்த ரியாக்ஷன் அப்படியே ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்லையும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறத ரியாக்ஷன் கேட்டிருக்காங்களா அல்லது ரீசார்ஜ் பண்ணுற ரியாக்ஷன் கேட்டிருக்காங்களா நீங்கள் பார்க்கணும். ஒன்ஸ் வந்து அவங்க திடீர்னு ரீசார்ஜ் பண்ணும்போது ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும், கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் நீங்கள் எழுதணும். நம்ம ஒட்டுமொத்த வினை அதாவது ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தோம், அந்த ஓவரால் ரியாக்ஷன் அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா அதுதான் வந்து மின்கலத்தோட மின்னேற்றம் செய்ததற்கான வினை. அதாவது ரீசார்ஜ் பண்ணுறப்ப என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் போயிடும். ஒட்டுமொத்த வினை என்ன நடக்குன்னு பாருங்கள், அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இதில் என்ன ப்ராடக்ட்டோ அது இங்கே ரியாக்டண்ட்டாக இருக்கும், இங்கே என்ன ரியாக்டண்ட்டோ அதுவே இங்கே ப்ராடக்டாக இருக்கும். இதுதான் வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெட் இங்கே வந்து லெட் வந்து ஆனோடாக இருக்குது, லெட் ஆக்சைடு வந்து கேத்தோடாக இருக்குது. எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் என்ன வச்சுருக்காங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் 38% ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். அந்த சல்ஃபூரிக் ஆசிடோட பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணும். அதனால தான் வீட்டில் இருக்க பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வாட்டர் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த சல்ஃபூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாகும். அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணி அந்த 38% மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட எலக்ட்ரோலைட் சொல்யூஷனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 38% ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் as a electrolytic solution. Lead continuously oxidized to lead 2+. Like that, கேத்தோட்லேயும் பார்த்தீங்கன்னா lead oxide also continuously converted into lead 2+. இதுவும் lead 2+ஆக மாறுது, இதுவும் lead 2+ஆக மாறுது, இதுவும் வந்து lead 2+ஆக மாறுது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறதுல சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் லித்தியம் பேட்டரி. லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லா செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற பேட்டரி என்ன பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி தான். லித்தியம் பேட்டரி வந்து ஹை எனர்ஜி பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை டென்சிட்டி பேட்டரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பேட்டரி சின்னதாக இருக்கும், பட் அதுலேருந்து வெளியே வர பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும் லித்தியம் பேட்டரிஸில். லித்தியம் பேட்டரிஸில் ஆனோட என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட், அண்ட் கேத்தோட என்ன ஆக்ட் பண்ணுதுன்னா டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைட்ஸ். மோஸ்ட்லி நம்ம கோபால்ட் ஆக்சைடு இருந்து தான் கேத்தோட ஆக்ட் பண்ணுவோம். இதில் மின்பகுளி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லித்தியம் சால்ட்டை வந்து அது எதில் டிசால்வ் ஆகுதோ அந்த ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது லித்தியம் ஆனோடில் லித்தியம் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது, ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஓவரால் ரியாக்ஷன். ஓவரால் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சாலிட் தான். சாலிடாக இருக்கிறதுனால தான் லித்தியம் பேட்டரிஸில் லீக்கேஜ் வந்து கம்மியாக இருக்குது. லித்தியம் பேட்டரி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபியூவல் செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபியூவல் செல்ஸ்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேஸ் வெஹிக்கிளில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஆனோடாக இருக்குது, ஆக்சிஜன் வந்து கேத்தோடாக இருக்குது. ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடேஷனில் நடக்குது, ஆக்சிஜன் வந்து ரிடக்ஷன் ஆகுது. ஒட்டுமொத்த விலை பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. நேர்மின் முனையில் ஹைட்ரஜனும் எதிர்மின் முனையில் ஆக்சிஜனும் இருக்குது. நமக்கு மின்பகுளி கரைசலாக KOH யூஸ் பண்ணுறோம். அப்போது ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு H ப்ளஸ் அண்டு O2 இஸ் கன்வெர்டட் இன்டு O2 மைனஸ். இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக வாட்டர் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் அப்படியே இருக்கும். H2 ப்ளஸ் O2 which gives வாட்டர் மாலிகூல்ஸ். இதுதான் ஃபைனல் ரியாக்ஷன். இந்த ஃபைனல் ரியாக்ஷனை கூட அடிக்கடி கொஷினாக கேட்பாங்க நமக்கு. ஓகே, இந்த செல்ஸில் இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். பேட்டரிஸில் எவ்வளோ கொஷின் இருக்குது. பிகாஸ் பேட்டரிஸ் மட்டும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா கொஷின் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். In which cell the free energy of the chemical reaction is directly converted into electricity? Free energy நம்ம ஃபியூவல் செல்லில் மட்டும்தான் எரிபொருள் ஆற்றல் அப்படியே மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. டைரெக்டாக அந்த எனர்ஜி வந்து கிப்ஸ் எனர்ஜியாக மாறி நமக்கு மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிறைய செல் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் செல், ஃபியூவல் செல், லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இந்த ஃபியூவல் செல்ஸில் மட்டும்தான் அந்த எரிபொருள் ஆற்றல் டைரெக்டாக மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. ஸோ ஃபியூவல் செல் இஸ் அவர் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தி காமன் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி ப்ரொடியூசட் எலக்ட்ரிசிட்டி பை 2 half reactions, one of which is அந்த 2 half reaction நடக்குது. என்னென்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஒன் இஸ் lead. Lead is our anode. Lead is converted into lead 2 plus by releasing 2 electrons. cathode என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா lead oxide also converted into lead 2 plus. அதுவும் lead 2 plus தான் மாறுது. lead ஏன்னா இங்கே ஆல்ரெடி lead ஆக்சைடு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னா +4ல் இருக்குது. இங்கே வந்து lead ஆக்சைடு 2 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிவிட்டு lead 2 ப்ளஸ்ஸாக மாறுது. தீஸ் டூ ஆர் த கேத்தோட் ஆனோட் ரியாக்ஷன்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். lead இஸ் ரியாக்ட் வித் சல்ஃபேட் இஸ் கிவ் lead சல்ஃபேட். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கொடுத்துருக்கதே கரெக்டான ரியாக்ஷன் தான் பாருங்கள். மற்றதெல்லாம் விடுங்க. lead மட்டும் என்ன இருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சல்ஃபேட் இஸ் 2 மைனஸ், lead இஸ் 2 ப்ளஸ். ஸோ lead இஸ் கன்வெர்டட் இன்டு lead 2 ப்ளஸ். அது தவிர மற்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா lead 2 ப்ளஸ் லெட்டாக மாறி இருக்கு. இது நடக்கவே இல்லை. 2 ரியாக்ஷன் தான் நடக்குது. ஆனோடில் lead 2 ப்ளஸ்ஸாக மாறுது. கேத்தோடில் lead 4 ப்ளஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு lead 2 ப்ளஸ். இந்த 2 ஹால்ஃப் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்த கொஷின் போவோம் பாருங்கள். lead ஸ்டோரேஜ் பேட்டரியில் நிறைய கொஷின்ஸ் வருது. ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. lead ஸ்டோரேஜ் பேட்டரி does not require salt bridge. lead ஸ்டோரேஜ் பேட்டரிக்கு சால்ட் பிரிட்ஜ் வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடும் வந்து lead 2 ப்ளஸ்ஸாக மாறுது, கேத்தோடும் வந்து lead 2 ப்ளஸ்ஸாக மாறுறதுனால அதுக்கு வந்து சால்ட் பிரிட்ஜ் தேவையில்லை. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் நேச்சர் ஆஃப் த ஈச் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ப்ரிவென்ட்ஸ் த டைரக்ட் கான்டாக்ட். எஸ், ரெண்டுமே வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. தட் இஸ் lead ஆக்சைடு. அதனால் வந்து அது டைரக்ட் கான்டாக்டை அவாய்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஆர் கரெக்ட் ஒன்லி. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கரெக்ட் தான். ஏவும் அதாவது கொடுத்துருக்க கூற்றும் கரெக்டு தான், அதுக்கான ரீசனும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் யூஸ் டு மேக் த ஃபியூவல் செல்? ஃபியூவல் செல்லுக்கான ரியாக்ஷன். ஃபியூவல் செல் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸி. ஆனோட ஹைட்ரஜன் யூஸ் ஆகுது, கேத்தோட ஆக்சிஜன் யூஸ் ஆகுது. ஹைட்ரஜனில் ஆக்சிடேஷன் நடக்குது,
ஆக்சிஜனில் ரிடக்ஷன் நடக்குது. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தோம். இப்போ அது மாதிரி என்ன ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். கேட்மியம் ஃபியூவல் செல்லே இல்லை, லெட்டு கிடையாது. தென் தேர்ட் இக்குவேஷன் பாருங்கள், H2 + O2 gives வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், அயன்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபியூவல் செல்லை ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் KOH, ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, ஆக்சிஜன் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the efficiency of the fuel cell is given by. ஒரு செல்லோட எஃபிஷியன்சி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் தி என்தால்பி சேஞ்ச், இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி எப்படி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு பை சேஞ்ச் இந்த என்தால்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ட்ரோபி வச்சு சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஒன் என்தால்பி மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் என்ட்ரோபி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் இஸ் gives free energy in terms of enthalpy change, அதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். The efficiency of the fuel cell is given in terms of change in the gives free energy at the rate of change of enthalpy. Next question, the reverse current flow in charging of lead storage battery. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் சேமிப்பு கலனில் மின்னேற்றம் செய்யும் பொழுது மின்னோட்டம் எதிர் திசையில் பாய்கிறது. காரணம், மின்கலர் மின்னேற்றம் செய்யும் பொழுது லெட் சல்ஃபேட் ஆனது லெட்டாகவும் லெட் ஆக்சைடும் மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ இன் தி சார்ஜிங் ஆஃப் த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி இஸ் அ செகண்டரி பேட்டரி. நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ரியாக்ஷன்லாம் ரிவர்ஸில் போகும். ஸோ கூற்று வந்து கரெக்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் பொழுது லெட்டு வந்து லெட் 2+ மாறுது, லெட் ஆக்சைடும் லெட் 2+ மாறுது. நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் த சார்ஜிங் லெட் சல்ஃபேட் இஸ் கன்வெர்டட் வித் லெட் அண்ட் லெட் ஆக்சைடு. கரெக்ட், இதுவும் வந்து கரெக்ட் தான். டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன நடக்குது, லெட்டும் வந்து லெட் சல்ஃபேட்டாக மாறுது, லெட் ஆக்சைடும் லெட் சல்ஃபேட்டாக மாறுது. டூரிங் த சார்ஜிங் அப்படியே ரிவர்ஸில் போகும். இது நம்ம அந்த ஈக்குவேஷன்லேயே பார்த்தோம். ஸோ கூற்றும் கரெக்டு, அதுக்கான காரணமும் எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட். ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஓகே, இப்போ கொஸ்டின் பேட்டரிஸில் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ பேட்டரிஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் பார்த்தோம். ஒன் இஸ் பிரைமரி பேட்டரி, இன்னொன்று செகண்டரி பேட்டரி. பிரைமரி பேட்டரிஸ் இஸ் நான் ரீசார்ஜபிள், செகண்டரி பேட்டரிஸ் இஸ் ரீசார்ஜபிள். பிரைமரி பேட்டரியை நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதில் 2 பேட்டரிஸ் பார்த்தோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்லாஞ்ச் பேட்டரி அண்டு மெர்க்குரி பட்டன் பேட்டரி. செகண்டரி பேட்டரியில் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அண்ட் லித்தியம் பேட்டரி பார்த்தோம். இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக ஃபியூவல் செல்ஸும் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆனோடு என்ன, கேத்தோடு என்ன, ஆனோடிக் ரியாக்ஷன், கேத்தோடிக் ரியாக்ஷன் அண்ட் ஓவரால் ரியாக்ஷன், இது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே எக்ஸாமில் ஒரு கொஷினை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். பேட்டரிஸ் ரிலேட்டட் கொஷின்ஸில் மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.